ஹாய்ப்பா, குட் மார்னிங். காலையில் கோலம் போட்டு சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் முடிஞ்சுது. சரி, பையனுக்கு ஆஃபீஸ் லஞ்ச் கட்டணும் இல்லையா? சரி, இன்றைக்கி பாஸ்தா செய்யலான்னு பிளான். ரைஸாக செஞ்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால் கடாயை வச்சுட்டு கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சில்லி மசாலா கொஞ்சம் தனியா பொடி, வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இல்லை, வெறும் மிளகாத்தூள், தனியா பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். சரி, ரைஸ் என்ன செய்கிறது, இது அது சரி, ஓகே பாஸ்தா செஞ்சுருங்கம்மா, ரொம்ப நாள் ஆச்சுன்னா. சரி, சிம்பிளாக பாஸ்தா செஞ்சிடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இதுவானவுடனே இதில் நம்ம பாஸ்தா சேர்த்துடலாம். அதாவது காலையில் என்ன கட்டுறதுன்றதே இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது. என்ன செய்யலாம் டிஃப்ரெண்ட்டாக, கட்டுறதுன்றதோட ஏதோ ஒன்று கட்டிடலாம். ஆனால் சாப்பிடணும் இல்லையா, அதுதான் பெரிய பிரச்சனை. சாப்பிடாமல் எடுத்துகிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது. இது ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா மஷ்ரூம் போட்டுக்கலாம். நான் முன்னாடி நாளே பிளான் பண்ணலை. வேணும்னா மஷ்ரூம் போட்டுக்கலாம், பன்னீர் வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம், எது வேணும்னாலும் போட்டுக்கிட்டோம்னா மீல் மேக்கர் போடலாம், என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் செய்கிறேன். அடுத்த வாட்டி செய்யும்போது வேறு ஏதாவது போட்டு, இன்னும் இது கூட ஒன்றும் இல்லை, மஷ்ரூம் வேணும்னா மஷ்ரூம் போட்டு வதக்கிக்கலாம், கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ தான் அந்த பாஸ்தாக்கான டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். சாஸ் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இதில் கேரட், பீன்ஸு, மஷ்ரூமு, பன்னீரு, இது வேணால் மீல் மேக்கரு, இது வேணால் போட்டுக்கலாம், பட்டர் பீன்ஸு. இப்போ இதில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம். இது ஊற்றுனா தான் உங்களுக்கு வந்து நான் சாப்பிட்ற ஃபீலே ஒன்று வரும். இல்லைன்னா சும்மா ஏதோ தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி கொடுத்துட்டீங்கன்ற மாதிரி இருந்துடும். இது போட்டால் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் லஞ்சுக்கு கெச்சப் ஊற்றணும்னாலே. அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே கடாயில் நேற்று செஞ்ச சப்பாத்தி ஒரு 4-5 மீதி இருக்குது. அதை கட் பண்ணி போட்டு சில்லி சப்பாத்தி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது தாளிக்கிற மாதிரியே தான் தாளிக்க போகிறேன் இதையுமே. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அதே தான், தக்காளி வெங்காயம், இஞ்சி பூண்டு, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா சப்பாத்தி மீந்துருச்சுன்னா திரும்ப அதை சுடு பண்ணால் ஹார்டாகிடும். இந்த மாதிரி செஞ்சால் பசங்க சாப்பிடுவாங்க.
சரி இதுவும் செஞ்சு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸில் இதுவும் கொஞ்சம் வச்சிடலாம். ஒரே இதை வைக்கிறதோட 2 3 வச்சா ஏதாவது பிடிக்கலனா கூட ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். நான் வந்து சப்பாத்தியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி கட் பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கூட வந்து இதை நம்ம சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து டபுள் பீன்ஸ், இதுவுமே வேக வச்சது உடைச்சது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி இது இன்னும் இருந்தால் ஒரு மாதிரி ஆயிரும். அதாவது முந்தானேத்து ரைஸ் செஞ்சேன், டபுள் பீன்ஸ் கேரட் பீன்ஸ் போட்டு புலாவ் மாதிரி பண்ணேன். அப்போ டபுள் பீன்ஸ் வந்து மீதி இருந்தது. இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக ஆட் பண்ணாலுமே தெரியாது, அதனால் இது கூட இதை ஆட் பண்ணிடலாம். இதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். எதுவுமே ஓரளவு வேஸ்ட் பண்ணாமல் செய்யலாம். இதெல்லாம் ஓரளவு கெட்டு போகாது. வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கலாம், கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்ச டபுள் பீன்ஸுன்றதுனால இது லைட்டாக அது கூட சேர்த்து மிக்ஸ் ஆனாலே போதும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த கட் பண்ணி வச்சோம் இல்லையா சப்பாத்தி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் சிம்மில் வைங்க. இது சூடாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கடாயில் ரொம்ப ஒட்டுதுன்னு அதே மாதிரி இன்னொரு கடாயில் மாற்றிட்டேன். நான் ஆல்ரெடி தாளித்த கடாயிலேயே செஞ்சால் இது ஒரு ப்ராப்ளம். இப்போ அவ்வளோதான், அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு விட்டுறலாம். சரி இது போக சரி என்ன செய்யலாம், சரி கொஞ்சம் புட்டு மாதிரி பண்ணலாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு, வீட்டில் உடச்ச அரிசி மாவு தான், ஊற வச்சு மிக்சியில் உடச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் உதிராக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தும் சுடுதண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா உதிராக இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து இதை போட்டு அவிக்க வேண்டியது தான். மாவு பிடிச்சா வரணும், அந்த மாதிரி இருக்கணும், உதிராமல். அந்த மாதிரி இருந்தால் புட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இட்லி தான், இட்லி தட்டில் ஊற்றுறதுனால கீழ்த்தட்டில் ஒரு தட்டில் இட்லி ஊற்றிட்டு மேல் இடில் வந்து புட்டு அவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கீழ்த்தட்டில் மட்டும் நம்ம இட்லி ஊற்றிடலாம். சரி அது யாராவது வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். இவனுக்கு கூட ஒரு 1-2 பொடி இட்லி மாதிரி கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேக வைக்கிறோம். கீழே ஒரு தட்டில் இட்லியை வேக வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு தட்டில் மட்டும் இட்லி ஊற்றிக்கிட்டேன். மேல் தட்டில் புட்டு அவிக்க போகிறேன். இன்னொரு தட்டை வச்சுட்டு புட்டு வைக்கிற துணி வச்சு விரிச்சிட்டு நம்ம அதில் வந்து புட்டு மாவு தூக்கி போட்டுடலாம். புட்டு மாவு சுடுதண்ணியில் உப்பு போட்டு பசஞ்சிங்கன்னா தான் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த கலந்து வச்ச புட்டு மாவு இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து காரமாக வேணும்னாலும் தாளிக்கலாம், இனிப்பாக வேணும்னாலும் தாளிக்கலாம். காரமாக வேணும்னா கடுகுளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு பெருங்காய பொடி போட்டு தாளித்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இனிப்பு போட்டது தான் தாளிக்க போகிறேன். இப்போ வந்து துணியை மூடிட்டு இட்லி சட்டியை மூடி வச்சிடலாம். இப்போ கீழே வந்து இட்லியும் வெந்தா மாதிரி இருக்கும், புட்டும் வெந்தா மாதிரி இருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சிடலாம், அப்படியே சிம்மிலேயே வேகட்டும். இல்லைன்னா கீழே உள்ள தண்ணி சீக்கிரமே வத்திரும். அதுக்கு நடுவில் ஒரு 4 ஏலக்காவும் தேங்காய் கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பூவாயிருச்சு. இப்போ புட்டோட இது அப்புறம் புட்டு வெந்தவுடனே இது கூட கலந்துடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் கீழே கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் முந்திரி தாளித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஆனால் தாளித்து போடலை, கொஞ்சமாக நெய்யை மட்டும் அந்த பாத்திரத்தில் தடவிட்டேன். இப்போ வந்து வேக வச்சதை அதில் போட்டு கொட்டிடலாம். செம்ம சூடுங்க. இப்போ வந்து இது கூட அந்த தேங்காய் துருவலை போட்டு கலந்து சூடாக மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நெய் எதுக்குன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ப்ளஸ் சாப்பிடும்போது ரொம்ப தொண்டை அடைக்காமல்
கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப புட்டு வந்து ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இது கடை மாவு கிடையாது, வீட்டில் அரைச்சி எடுத்த மாவு, மிக்சியில் அரைச்சி இது பண்ண மாவு. இப்போ தேங்காய் அந்த ஏலக்காய் பூவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து காலையிலேக்கும் இல்லை, நம்ம சாயந்தரம் கூட ஸ்நாக்ஸ் டைமில் வந்து புட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ புட்டும் ரெடி ஆயிடுச்சு. கீழ்த்தட்டில் இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சில்லி பரோட்டா ரெடி, புட்டும் ரெடி ஆயிடுச்சு. முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவனுக்கு கொடுக்குறதுக்கு. இது வந்து பழையது காலையில் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பாஸ்தாவும் ரெடி. ஹாய்ப்பா, இன்னைக்கு ஆஃபீஸ் லஞ்ச் வந்து பாஸ்தா காலையிலேயே செஞ்சாச்சு. சரி, ரைஸு சப்பாத்தி எல்லாமே போர் அடிச்சிருச்சு, அதனால இன்னைக்கு வந்து பாஸ்தா. அப்புறம் முட்டை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி மேலே கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் பொடி இட்லி. தயிர் சாதம்லாம் வைக்கல, கொஞ்சமாக இது மேலே பொடி போட்டுக்கலாம். இது வந்து நேற்று சப்பாத்தி, அது கொஞ்சமாக சில்லி பரோட்டா மாதிரி கொஞ்சமாக பண்ணிட்டேன், வேணும்னா சாப்பிட்டுக்கிட்டோன்னு. இப்போ அடுத்து ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக புட்டு, நல்லா நெய் போட்டு தேங்காய் துருவல் சர்க்கரை போட்டு புட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.